வெல்கம் டு யாசா டிஸ்கன் சேனல். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அகர்லிக் பேனலில் அதாவது வி மீட்ரு நேமுக்கு இதுக்கெல்லாம் எப்படின்னா எல்இடி பொறுத்துறீங்க, அதாவது அது எப்படி ஃபிட் பண்ணுறீங்க, அது எனக்கு ஒரு சின்ன வீடியோவை போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபாலோவர் கேட்டிருந்தாரு. அவருக்கான வீடியோ தான் இது. நிறைய பேர் வந்து எப்படி வேணாலும் பண்ணுவீங்க, இருந்தாலும் என்னோட ஸ்டைலில் நான் எப்படி தான் பண்ணுறேன் அப்படின்றத ஒரு கான்செப்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்குரிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். அதாவது எக்ஸ்டி மவும்ஸு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து தனியாக வந்து நம்ம அந்த பிளக்கை வந்து நீங்கள் தான் சால்ட்ரு பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நமக்கு தேவையான கலரில் எல்இடி ஸ்ட்ரிப் லைட் எல்இடி எடுத்துக்கலாம். எந்தெந்த இடத்துல எவ்வளோ தூரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வயர் எல்லாமே கேபிள் எடுத்துருங்க. இப்போ தனியாக நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ வி மீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக வி மீட்டருக்கு பதிலாக அந்த பிளக் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்ரு பண்ணிடும். மெயினாக சால்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்குரிய அந்த பேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை க்ளீன் பண்ணிடணுங்க. க்ளீன் பண்ணாமல் போட்டுறாதீங்க. ஏன்னா அந்த பேஸ்ட் மூலியமாகவும் உங்களுக்கு ஹம்மிங் வரும், நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் சால்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா திணற வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 743 எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்பேசர் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து அந்த இடத்துல அந்தாண்ட ஒன்று வச்சிடறோம். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நிறைய பேர் வித்தியாசங்களாக பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான், நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு இது தான். இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த ஹோல்குள்ளே அந்த எல்இடி வந்து கரெக்டாக பொருந்துங்க. நான் அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. வேலையும் நம்மளுக்கு ஈஸி. உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் கலண்டு விழுகிறதோ அந்த இஷ்யூலாம் எதுவுமே இருக்காது. இப்போ நமக்கு எந்த இடத்துல நம்ம அந்த வி மீட்டர் வைக்கணும், அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே இருக்கிற எல்இடி மேலே நம்ம வி மீட்டருக்கும் டார்கெட் பண்ணாமல், மேலே இருக்கிற எல்இடியும் நம்ம டார்கெட் பண்ணாமல் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி பிளாக் கலர் டேப்பு, சரிங்களா, பிளாக் கலர் டேப் வச்சு நீங்கள் அப்படியே வந்து ஃபுல்லாகவே ஒட்டிடலாம். ஒட்டிட்டீங்க அப்படின்னா இந்த எல்இடியும் அந்த எல்இடியும் வந்து உங்களுக்கு நம்ம வி மீட்டருக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகாது. பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வி மீட்ரு மட்டும்தான் தெரியும். நல்லா ப்ளோ ஆகும், நல்ல நீட்னஸாக இருக்கும். இந்த மாதிரி கேப் இருந்தது அப்படின்னா அடுத்த ஒரு எல்இடியோட அந்த வெளிச்சங்கள் வந்து நம்ம வி மீட்டருக்குள்ளே ஆட் ஆகும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். நீட்டாக இருக்கும், எந்த இஷ்யூ இருக்காது உங்களுக்கு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு எல்இடிக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் முன்னாடியே சால்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம எந்த லைட்டு எங்கே வைக்கணும் அப்படின்றத முன்கூட்டியே நம்ம வச்சுக்கிட்டு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு 743 ஒவ்வொரு செட்டு விட்டுடலாம், சும்மா நீங்கள் போட்டு ஊற்றிட வேணாம். சரிங்களா? இப்போ எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட்னஸாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபெயிலியரும் ஆகாது. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ கஸ்டமரோட நேமு, அவர் கேட்ட மாதிரி எல்இடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணுங்க. அதே மாதிரி வி மீட்டரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு லைட்டும் உள்ளே என்ட்ரி ஆகாது. இந்த மாதிரி தான் பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.